Hi friends, இன்னைக்கு cloth clip வச்சு வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு 13 ஐடியாஸ் பார்க்கலாம். First time வீடியோ பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. First ஐடியா பார்க்கலாம். இது மாதிரி நான் 4 clip எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற டஸ்ட்பின் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த clipல glue apply பண்ணிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு clipலயும் glue apply பண்ணிட்டு நான் வந்து பக்கத்துலயே ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ரெண்டு கிளிப் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கு நேரா அடுத்த சைடு வந்து மறுபடியும் நான் ரெண்டு கிளிப் வந்து ஒட்டியிருக்கேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் கார்பேஜ் பேக் எடுத்திருக்கேன். இந்த கவரை நான் இது மாதிரி உள்ள வச்சுட்டு இது மாதிரி கிளிப் பண்ணிக்கிறேன். சும்மா எக்ஸ்ட்ரா இருக்க கவர்லாம் போட்டு இது மாதிரி கிளிப் பண்ணிருங்க. கிளிப் போட்டதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் இன்னொரு பேக் எடுத்து அதே மாதிரி நான் வந்து உள்ள வச்சிட்டு கிளிப் போட்டுக்கிறேன். கவரை இது மாதிரி கிளிப் போட்டு வச்சிட்டிங்கன்னா கீழே விழுகாம நகராம இருக்கும். இப்போ நம்ம டஸ்ட்பினை ரெண்டா டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்து ட்ரையும் ஒரு சைடு வந்து வெட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் இந்த கிளிப் தேவையில்லை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரே டஸ்ட்பினில் வந்து வெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம கிளிப்லேருந்து இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளிப் வந்து நம்ம ஒட்டியிருக்கனால மிஸ் ஆகாமல் இருக்கும். நார்மலாக நீங்கள் டஸ்ட்பினில் இது மாதிரி கவர் போட்டுட்டு கூட நீங்கள் ரெண்டு சைடு கிளிப் போட்டுட்டு நார்மலாக கிளிப்பை ஒட்டாமல் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் வந்து இதில் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஐடியா வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் இது மாதிரி கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நல்லா திக்கான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளிப் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி அடுத்த கிளிப்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ இது மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். நம்ம கிச்சனுக்கு தேவையான நோட்ஸ்லாம் எடுப்போம், எது வாங்கணும் எது எக்ஸ்பயர் ஆகுது அது மாதிரி. ஸோ அந்த நோட்ஸ்லாம் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் நோட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஸ்பேஸ் கூட இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஐடியா பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஏதாவது வேக வைக்கும்போது பொங்கி வரும். ஸோ அதனால நம்ம மூடியை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். மேலேருந்து ஏதாவது விழுந்துருமோ, பள்ளி இது மாதிரி விழுந்துருமோ நம்ம யோசிப்போம். அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி ரெண்டு கிளிப் போட்டிங்கன்னா மேலே ஓப்பனாக இல்லாமல் சைடில் இது மாதிரி ஓப்பன் வரும். ஸோ மேலேருந்து எதுவும் விழுக்காது. அதே மாதிரி சைடு ஓப்பன் இருக்கனால நம்ம வைக்கிறதும் பொங்காமல் இருக்கும். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு கார்ட்போர்டில் நான் 3 கிளிப் வந்து ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை கிளிப் வேணுமோ அத்தனை கிளிப் வந்து ஒட்டிக்கலாம். இதில் நம்ம நிறைய திங்ஸ் வந்து கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இதுலேயே நிறைய சின்ன சின்ன திங்ஸ்லாம் இது மாதிரி வந்து கிளிப் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் கூட சின்ன சின்ன திங்ஸ்லாம் அதில் வந்து இது மாதிரி கிளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா பார்க்கலாம். அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாளே நம்ம சாரியை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வைப்போம். அது மாதிரி நேரத்தில் இந்த கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா சாரி வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மடிப்பெடுத்து அங்கங்கே கிளிப் போட்டுட்டு நம்ம தேவையுள்ள இடத்துல சேஃப்டி பின் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சாரியும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சிக்ஸ்த் ஐடியா பார்க்கலாம். ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபோல்டு பண்ணி நான் கிளிப் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ கிளிப் போட்டுக்கனால டைட்டாக இருக்கும், ஓப்பன் ஆகாது. விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாக இருக்கனால ஸ்க்ரப் வந்து ஓப்பன் ஆகாது. இது மாதிரி சந்துக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவன்த் ஐடியா பார்க்கலாம். இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே காற்று போகும். ஸோ ஓப்பன் பண்ணாத இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிளிப் போட்டு வச்சிட்டோம்னா காற்று போகாமல் இருக்கும். நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா கூட இது மாதிரி கிளிப் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எய்த் ஐடியா பார்க்கலாம். நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ப்ரஷில் வந்து பெயிண்ட் இருக்கும். அது கீழே வச்சோம்னா கீழெல்லாம் பெயிண்ட் ஆகும். இல்லைன்னா ப்ரஷில் இருக்க பெயிண்ட் வந்து கீழே வந்து பட்டு வேஸ்ட்டாக போகும். அது மாதிரி நேரத்தில் இது மாதிரி கிளிப் யூஸ் பண்ணி நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ வந்து பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நைன்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கிளிப் எடுத்திருக்கேன். இதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 கிளிப்பும் ஒன்றா வச்சு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஹெட்ஃபோன் இதில் சுற்றி வச்சுட்டோம்னா சிக்கு விழுகாமல் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். இது மாதிரி சுற்றிட்டு இது மாதிரி கிளிப் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது விழுகாமல் நகராமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க வயசும் இது மாதிரி சுற்றி
லாஸ்ட்டாக வர இந்த பின்னையும் இது மாதிரி கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். 10th ஐடியா பார்க்கலாம். ஒரு கிளிப்பும் 2 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ க்ளூ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் க்ளூக்கு பதிலாக ஏதாவது த்ரெட் எடுத்து நல்லா டைட்டாக வந்து சுற்றிட்டு நாட் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து சேஃபாக இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு கூட வரும். க்ளூவை விட இதுதான் பெஸ்ட் ஐடியா. ஸ்ட்ராங்கான த்ரெட்டு யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட் போட்டுட்டோம், அதே மாதிரி இந்த சைடும் நான் த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா சுற்றி நாட் போட்டுக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நகராமல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பூனை ஒட்டிட்டு த்ரெட் யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ரெண்டு சைடு இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் இது மாதிரி ஏதாவது வேக வச்சோம்னா அது எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பளம், வடை இது மாதிரி நம்ம சுடுறப்ப கூட இதை யூஸ் பண்ணி இந்த ஐடியா யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். லெவன்த் ஐடியா பார்க்கலாம். நார்மலாக புக்ஸில் படிச்சுட்டு இருக்கும்போது காற்றுல இது மாதிரி பறந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எந்த பேஜில் நோட்ஸ் எடுக்கிறோமோ அந்த பேஜ் அப்படியே வைக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி கிளிப் போட்டுட்டோம்னா அந்த பேஜில் நம்ம தேவையான நோட்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேஜ் வந்து காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஐடியா பார்க்கலாம். நல்லா பெரிய ஜன்னலாக இருந்துச்சுன்னா நம்ம 2 கர்டன் போட்டிருப்போம். ஸோ நடுவில் இந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி 2 கிளாத்தையும் இது மாதிரி ஒன்றா வச்சு உள்ளே இது மாதிரி கிளிப் போட்டுட்டிங்கன்னா நடுவில் கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ உள்ளே இது மாதிரி கிளிப் போட்டுட்டிங்கன்னா வெளியில் அந்த கிளிப் போட்டிருக்க தெரியாது, உள்ளே அந்த கிளிப்பு போயிடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கிளிப் வேணுமோ அத்தனை கிளிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளாத்தையும் இது மாதிரி ஒன்றா வச்சு பின்னாடி இது மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க. 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி கிளிப் போட்டிருக்கேன். எத்தனை கிளிப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி போடும்போது இடையில கேப் இழுகாமல் இருக்கும், காற்றுல வந்து பறக்காமையும் இருக்கும். தேவையில்லாதப்ப நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம். விண்டோ கவர் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனாலோ இல்லை ராடு வந்து உடஞ்சிச்சினாலோ டெம்ப்ரவரியாக இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோ கவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம போட்டுட்டு கிளிப் போட்டுட்டோம்னா டெம்ப்ரவரியாக வந்து நம்ம விண்டோ வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.